ஹாய். மணி என்னன்னா இப்போ மணி 4 கூட ஆகலை, மணி 3:30. தூங்கவே இல்லை. டீ கடைக்கு வந்தோம். என் அண்ணங்காரன் டீ குடிக்க மாட்டேன்ட்டாரு. 4 மணி அளவு டீ கொடுத்தான். மணி இப்போ ஆல்ரெடி 3:30. ஆகும் எவ்வளோ ஆகாது. இந்த விளாட்டுகளை தான் போகும். ஊரில் இருக்க மொத்த பைத்தியக்காரங்கள வேறு 3:30 மணிக்கே ஜாக்கிங் கிளம்பிட்டார் ஒருத்தர். இங்கே ஒருத்தர் நைட்டு கூலர்ஸ் போட்டு யாராவது பார்த்துருக்கீங்களா? என் தலைவன் போடும் கூலர்ஸில் பவர் கிளாஸ். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. டீ குடிச்சிட்டு கக்கா போகணும் அதனால இந்த ஜாக்கெட். ஸோ நான் என் டீம் பற்றி சொன்னதே கிடையாது, நிறையா பேசுனதே கிடையாது. ஸோ இன்றைக்கி நாங்கள் நிறையா பேச போகிறோம். யார் என்ன வேலை பார்க்குறா, யார் என்ன பண்ணுறா, எல்லாமே டீட்டெயிலாக வரும். இப்போ நம்ம பேசுகிறோம். ஸோ டீ இன்னும் ரெடி ஆகலை. ஸோ இன்னும் என்னமோ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என் ஃப்ரெண்டு எனக்கு ஏதோ கொடுக்க போகிறானா. ஸோ என்னென்னு பார்க்குறீங்களா? நாளாக கொடுக்குறேன். டீ வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிஃப்ட்டு நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டது. இவ்வளோ நாள் இவர் இது வேணும்னு கேட்டதே கிடையாது. ஸோ அப்போ தான் ஆசைப்பட்டு என்கிட்ட ஒன்று கேட்டுருக்காருன்னா அதை நான் கொடுக்காம இருக்குது எவ்வளோ பெரிய தப்பு. ஒரு ஃப்ரெண்டா, ஒரு வெல்விஷரா அவர் கேட்டு நான் தரலன்னா அதுக்கு ஒரு பாசம் நேசம் ஒன்றுமே இல்லை. ஸோ நல்லா அதனால அவர் கேட்ட அவரோட பேண்ட் இது பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி அவர் பேண்ட்டை வாங்கி நான் ஒரு 4 மாதம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவர் கேட்டே இந்த தொணன்னு அதனால திருப்பி கொடுத்தாச்சு நண்பர்களே. ஒரு நாள் ஒரு எமர்ஜென்சி ஃபங்க்ஷனுக்கு போகணும், இந்த பேண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டுருந்தேன். சரி நானும் போனால் போதும் பாவமேன்னு சொல்லி இந்த பேண்ட் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இன்னைக்கு தான் என் கைக்கே வந்திருக்கு. இவனெல்லாம் எதை கொண்டு அடிக்கனே தெரில. ஊருக்கு ஒரு டைம் தான் சுற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாரு, நான் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு ப்ரூஃப் தான். இதுக்கு ரெண்ட் எவ்வளோ தெரியுமா? ரெண்டா? டெய்லி ரெண்ட் நான் போட்டு கணக்கு வச்சிருக்கேன். அப்படி பார்த்தா வீடியோ காட்டுங்க. இந்த டிஷர்ட் வந்து ரஞ்சித்னு என் ஃப்ரெண்டுக்குள்ள இது. அவனே மறந்துட்டான். நான் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு பிளேஸில் வச்சுட்டேன் இந்த ஆஃபீஸில். அவன் மருந்து எடுக்கவே இல்லை. நான் எடுத்து இப்போ என் வீட்டில் வச்சுருக்கேன். ரஞ்சித் என்னத்தெல்லாமோ பார்க்குறேன். இங்கே பாரு, இதை வச்சு ரொம்ப நாளாக சுற்றிட்டு இருக்கான். என்னன்னு பாரு, இன்னும் என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கான்னு தெரியல. ஸோ கைஸ், இங்கே இன்னொருத்தர் இருக்கார், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார். அவர்கிட்ட தான் நம்ம நிறையா பேச வேண்டியது இருக்குது. ஹாய் ப்ரோ. ஸோ இவர் பிரவீன். ஸோ நம்பர் 1 சவுண்ட் இன்ஜினியர் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் எங்கே சவுண்ட் டிசைன் அப்படின்னு வந்தாலே அங்கே பிரவீன் ஒரு பேர் இருக்கும். பெரிய டீம் கூட ஒர்க் பண்ண ஒரு பெரிய ஆள். ஸோ இவரோட ஜிகிரி டோஸ் ஒருத்தர், இன்னொரு நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவரை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், மியூசிக் டைரக்டர். ஸோ அவரும் பெரிய கை தான். ஸோ இவரை பற்றி இப்போ அவரே சொல்லுவார். சொல்லுங்கள் ப்ரோ. என்னை பற்றி என்ன ப்ரோ சொல்கிறது? நீங்கள் யார், நீங்கள் எப்பேற்பட்ட ஆள், என்னென்ன வேலை பார்த்துருக்கீங்க? என் பேர் பிரவீன் குமார். ஐம் சவுண்ட் டிசைனர். அவ்வளோதான், வேறு ஒரு சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். ஸோ ஐஃபோன் காட்டு. எல்லாம் ஸ்டோலன். ஸோ எங்கள் டீமில் எல்லோரும் ஐஃபோன் மாறிட்டு இருக்காங்க, ஒருத்தரை தவிர. பிரவீன் மட்டும் ஐஃபோன் வாங்க மாட்டாங்க. ஸோ 17 Pro இப்போ தான் வாங்கினோம், ஜஸ்ட் நவ். இதோட ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி தான். சேலுக்கு வரப்போகுது. எப்படி என் தலைவன் கீழே போட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் நாளில் கீழே போட்டது இதுக்கு நாங்கள் சேல் கொடுத்துருவோம். எல்லோரும் இப்போ கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கொடுத்துருவோம். ரெடியாக இருந்துக்கோங்க. நல்ல நாள் அதுமா எப்படி பேசுகிறீங்க? இதுதான் என் வாழ்க்கையிலே எனக்கு வந்து 7வது ஃபோன். ஸோ தலைவன் உடைக்காத ரகமே கிடையாது. என்ன கிடைச்சாலும் உடைச்சிருவான். அது அவன் கையில் இருந்து வேணும்னே விழுமா என்னன்னு தெரியாது, ஆனால் எப்படியாவது உடைச்சிருவான். ஸோ இந்த ஃபோன் அவன் கைக்கு வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் லாக் முடியறதுக்குள்ளே இது கீழே வந்து உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். மட்டும் உடையாது, பாடியும் அப்பப்போ பூவும் உடையும். ஸோ இந்தாடா பத்திரமா வச்சுக்கோ. இவனை பற்றி சொல்லணும்னா, திடீர்னு நைட்டு ஒரு 1 மணிக்கு கால் பண்ணுவான். நைட்டு 1 மணி 2 மணிக்கு கால் பண்ண, நம்ம ஏதாவது சின்சியராக வேலை பார்த்துட்டு இருப்போம், இல்லைன்னா தூங்கிட்டு இருப்போம். அப்போ கால் பண்ணி, இப்படி ஹைவேஸில் போயிட்டு இருந்தான், திடீர்னு வண்டி டயர் வெடிச்சிச்சு, இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கால் பண்ணுவான். 3 நார்மல் டீ, சுகர் கம்மியா. சரி, இஞ்சி டீ சுகர் கம்மியா. எதா இருந்தாலும் ஓகே, டீயா இருந்தா ஓகே. 4 மணிக்கு டீ கிடைக்கிறதே பெஸ்ட். எந்த டீயா இருந்தா என்ன?
இந்த டீ எனக்கு. ஸோ அந்த டீ எனக்கு. எல்லா இதுலேயும் சுகர் மீடியமாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ டீ வாங்கியாச்சு. வடை போட்டுட்ருக்காங்க. என்ன இருக்கீங்க டயட் இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டு வந்தோம் போய் சிக்கன் பிரியாணி. அது விளாக் எடுக்கலாம்னு நினச்சோம், அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அங்கே கொஞ்சம் லைட் ப்ராப்ளமாக இருந்தாலும் விளாக் எடுக்க முடியல. இப்போதான் படத்தை பார்த்தா அதுக்குள்ள என்ன பாட்டு. சூப்பராக போட்டு கொடுத்துட்டாங்க டீ. ஸோ 4 மணிக்கு டீ கிடைக்கிறது அபூர்வம் தான். டிசம்பர் மாதம் கொடைக்கானல் போகிறதுக்கு ஒரு பிளான் ஒன்று பண்ணோம், ஓகேங்களா? ஸோ என் அன்னைக்கு படிக்கிட்டான். இது வந்து அந்த எல் கேரக்டர் வந்து தெரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம். என்னன்னா டிசம்பர் மாதம் ஒரு பிளான், ஒரு கொடைக்கானல் ட்ரிப்பு பைக் ரைடுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். எல்லா பிளானும் ரெடி. ஸோ இது வந்து பசங்க ட்ரிப்பு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாம் ஓகே பண்ணியாச்சு. இது என்னன்னா தலைவன் வந்தான், வந்துட்டு பொண்ணுங்க கூட்டிகிட்டு வரலாமான்னு கேட்டான். நான் சொன்னேன் எனக்கெல்லாம் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை. ஸோ அதனால் என் சைட்லேருந்து யாரும் வரமாட்டாங்க, பிரவீனுக்கும் கிடையாது, பாரத்துக்கும் கிடையாது. ஸோ நாங்கள் 3 பேரும் வந்தால் சிங்கிளாக தான் வருவோம், நீ யாரை கூட்டிகிட்டு வருவேன்னு நான் கேட்டேன். தலைவன் என்ன சொல்லியிருக்கணும் நியாயமா, ஒன்று அவனோட க்ளோஸ் இருக்கிற பர்சனை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லணும். தலைவன் வேற ஒரு நேம் சொன்னான். எங்களுக்கெல்லாம் ஷாக்கு, பிரவீனுக்குலாம் ஷாக்கு. ஸோ இவன் ரோகனை அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரேங்கிறான். எனக்குலாம் ஷாக்கு. இதே அப்போ உன்னோட வருங்காலம் அப்படின்னா தலைவன் யோசிக்கான். எல்லாமே ஸ்கிரிப்டுங்க, இதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க. இவர் அன்கட் ராஜான்னு வச்சுட்டு எல்லாம் கட்கட்டா போட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகே, முடிஞ்சது. இனிதே 4:30 மணி டீ. ஸோ நெக்ஸ்ட்டு எப்போ அடுத்து என்ன விளாகில் எல்லோரும் ஒன்று சொல்லுவோம் தெரியல. ஓகே, இதோட முடிஞ்சது இந்த விளாகு. ஸோ நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். டாடா பாய், குட் நைட், பாய்.